ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ராமாக்கு அடுத்தடுத்த எபிசோட் கேட்குறீங்க. கொஞ்சம் இந்த மந்த் நான் கொஞ்சம் பிஸி, அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டிலேயாக தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வந்து வெளியே தேடி வந்திருப்பான். 2 பேரும் அப்படியே ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக திட்டுறான் வில்லியை. உன்னோட அருமை அவனுக்கு தெரியல, எதுக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு நீ அடம் பிடிக்கிற, உன்னோட அருமை எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் திருத்துப்படி என்ன நினச்சான்னு தெரியல. அவள் பக்கத்தில் போயிட்டு க்ளோஸாக போயிட்டு அந்த பிள்ளையை கிஸ் பண்ணிடுற. அவளுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. கன்னத்துல பட்டார்னு அரைஞ்சிடுறா. 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாகிடுது. இவள் உள்ளே போயிடுறா. சொல்கிறான், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ அவனுக்காக உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, பேசாமல் என்ன லவ் பண்ணுன்னு சொல்ல, அடப்பாவி சந்தில் நம்மளை லவ் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ காலையில் ஆஃபீஸ்க்கு வரான். நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பார்சல் கொண்டு வந்திருப்பான் போல இருக்குது. ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு, அதை கொடுத்துட்டு இதை சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இதை நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. அது அழகாக அந்த பிக்கி பன் மாதிரி இருக்குது. அது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுக்க, அங்கேருந்து வந்தடா என்ன பண்ணுறான்னா, நான் காலையில் சாப்பிடவே இல்லை, நீங்கள் ஏதோ பண்ணு வச்சுருக்க மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அதை வாங்கிட்டு போக, ஹீரோயின் வேணாம் வேணாம் வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டு கீழே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அந்த பண்ணே போதும் டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே டே சொல்ல, ஹீரோயினால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த பண்ணு சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னும் 2 கொடுங்க அப்படின்ற மாதிரி மொத்த பாக்ஸையும் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிறா ஹீரோயினுக்கு. ஐயோ நான் என்ன தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் மேலேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்ம காண்டா கீழே வரான். டே கிட்ட சொல்கிறான், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற கேட்க, பண்ணு சாப்பிட்டுட்ருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி ஒரு 200 ஃபைல் ரெடி பண்ணுறது வேண்டியது இருக்குது, உடனே ரெடி பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி அவ்வளோத்தையும் நான் ரெடி பண்ண முடியும், அதான் பண்ணு சாப்பிட்றல ரொம்ப தெம்பாக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு முறைச்சிட்டு போக, ஹீரோயினுக்கு ஐயோ முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிட்டதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது போகாததுக்கு நம்ம குவான் வேற அந்த பண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டு, சூப்பராக இருக்கட்டும் அந்த பண்ணு, நீ ஒன்று சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி கொடுக்க, நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துட்டு சிரித்து வாங்கி சாப்பிட்டுட்டு, அவன் சாப்பிட்றத பார்த்தாலே ஒரு ஈவல் மாதிரி இருக்குது. இங்கே குவானுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு, சரி எனக்கு வேலை நிறையா இருக்குது நான் போகிறேன், எதுக்கு இவன் இவ்வளோ கோவப்படுறான் இப்போது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போக, நம்ம ஹீரோ உனக்கு வாங்கி ஊருக்கே கொடுத்துட்ருக்கா அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம லின்லு ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை கூப்பிட்ருப்பான். இப்போ ஹீரோயினும் போகிறா. லின்லு சாரி கேட்க, ஹீரோயினும் சாரிப்பா, நான் உனக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்திருக்கக்கூடாது, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, சரி விடு பழசெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரளவு சமாதானம் ஆகிட்டு பழையபடி ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. இந்த பக்கம் நம்மளோட வில்லியை தான் காட்டுறாங்க. வில்லி நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு தேடி வரா. ஹீரோ கேட்குறான் எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, உனக்கு நல்லாவே தெரியும் நான் தான் டாங்க இந்த மாதிரி ஏவி விட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அதே சமயத்தில் ஹீரோவை தேடி ஹீரோயினும் வரா. வந்துட்டுருக்கப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத லிசன் பண்ணுறா. நம்மளுடைய வில்லி சொல்லிகிட்டு இருக்கா, அது மாதிரி நான் தான் எல்லாமே பண்ணினேன், ஹீரோயின் 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனான், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், திரும்ப நீ அவளோட கஷ்டப்படக்கூடாது, இந்த ஆஃபீஸ்லேருந்து அவள் போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணினேன், இதெல்லாம் தெரிஞ்சு கூட நீ கேட்கலன்றப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஹீரோயின் செம்ம ஷாக்காரா. அப்போனா இவ தான் வேணும்ட்டு பண்ணாலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி விடு, நான் இது பெருசாக்க மாட்டேன், நீ என் நல்லதுக்கு தான் பண்ணினேன், இனிமே இப்படிலாம் பண்ணாத, சரி விடு அப்படின்ற மாதிரி கூலாக சொல்ல, இங்கே ஹீரோயின் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா, இதனால் அவளுக்கு செம்ம காண்டாகுது. இப்படியே நம்ம ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்போ ஹீரோயின் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை கொடுக்க, நம்ம ஹீரோ சொல்கிறான், நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வரணும், நீ கிளம்பி வா, அது போக ரொம்ப லேட் ஆகும், 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு டின்னர் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் கிளம்பி வரவே லேட் ஆகும், அதனால் நீங்களே போய் சோத்தை கொட்டிக்கோங்க, நான் மட்டும் பார்ட்டிக்கு மட்டும் சேர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு மூடு எதுவும் சரியில்லையா, ஒரு மாதிரியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க மிஸ்டர் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் போக, நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது ஏதோ காண்டா இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கா. அவள் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கா, இவனுக்கு அவள் தான் முக்கியமாக போயிடுச்சு, என்னை ஒரு பொருட்டாக கூட இவன் மதிக்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே செம்மையாக காண்டாகுது. அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவே ரொம்ப போல்டான ஒரு மேக்கப்பை போட்டுட்டு கிளம்பி போகிறா. நல்லா போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போகிறா. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாமராக தான் பண்ணிட்டு வந்திருக்கா. இப்படியே உள்ளக்க வர நம்ம ஹீரோக்கே ஒரே ஷாக்கு, என்னடா இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இவ்வளோ போல்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இப்படி நிற்கிறா அப்படின்ற மாதிரி இவன் பக்கம் நினச்சி காண்டாயிட்டு இருக்க. இப்படியே ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ண, நடுவில் ஒரு வழக்கமண்டா இருக்காரு. அவர் நம்ம
ஹீரோயினை வந்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படின்னு நல்லா பாராட்டி நம்ம ஹீரோயினை டச் பண்ணுறப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காண்டாகி பேசிகிட்டு இருக்க அப்படியே நடுவில் போய் நம்ம ஹீரோயினை உட்கார வைக்கிறாங்க. சும்மா விடக்கூடாது எப்படியாவது இவனை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்க மண்டைக்கிட்ட போயிட்டு இது மாதிரி 2 பேரும் சேர்ந்து நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு நான் கம்பெனி தரேன்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு செம்மையாக காண்டாகிட்டு இருக்கு. இப்படி அந்த ஆள் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயினை அங்கே இங்கே டச் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் வேறு நெளிஞ்சிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு இன்னொரு ரவுண்டு உங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் எக்கச்சக்கமாக குடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு தெரியுது இவள் வேணும்ட்டே பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் போய் நகண்டு போய் உட்காந்துறேன். இவன் கொஞ்சம் ஓவராக ஹீரோயினை டச் பண்ணுறப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் இருக்கா. நடக்கட்டும் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுமா அப்போ தானே நம்மளுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாப்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் கோர்த்து விட அவன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறப்போ ஹீரோயினுக்கு ஒரு வழியே இல்லை. எந்திரிச்சு ஓடி நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்து என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் இனிமேல் வந்து என் அசிஸ்டன்ட் குடிக்க மாட்டாங்க உங்களுக்கு போதும் ரொம்ப போதையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட சேரப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயின் சத்தம் போடுறா அட படுபாவி பயலை வேணும்ட்டு தான்ட்டு அவன்கிட்ட என்னை மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அவர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண ரொம்ப ஆசைப்பட்ட அதுதான் உன் ஆசையை நிறைவேற்றின இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிருச்சே சரி உன்னை காப்பாற்றினதுக்கு நீ எனக்கு என்ன நன்றி கடன் செய்ய போகிற அப்படின்ற மாதிரி கேட்க இவன் மூஞ்சியை தூக்கி வைக்க நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பாட்டு பாட சொல்கிறான். இது உங்க லவ் பண்ணுறப்போ ஒரு கேட்ட 2 பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டை 2 பேரும் மாற்றி மாற்றி பாட நம்ம ஹீரோ பழைய காதலை எப்போ பாரு ஹீரோயினுக்கு தூண்டி விடுறதே ஒரு வேலையாக இருக்குது. அந்த புள்ள வேற ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுது. கண்ணை தொடச்சிட்டு இந்த பாட்டை இந்த 7 வருஷத்தில் எத்தனோ தடவை கேட்டிருப்பேன் ஒவ்வொரு தடவை கேட்குற மாதிரி கேட்குறப்போ எனக்கு ஒவ்வொரு ஃபீலிங் வந்திருக்கு இந்த தடவை வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு டக்குன்னு ஒரு கிஸ்ஸை வேற கொடுத்துட்றான். அப்படியே ஹீரோயின் இருக்க சரி இவன் நம்மளை லவ் தான் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பயே டக்குன்னு இந்த வில்லி பொண்ணு கால் பண்ண ஹீரோயினுக்கு வேற மூஞ்சி ஒரு மாதிரியாகிடுது. வில்லி வேற ஃபோன் பண்ணிட்டு யாரோ நான் இங்கே கவனிக்கிறாங்க வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த உடனே வந்துடுறேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கிளம்ப அதான் கூப்பிட்டுட்டாலே போறானே இவனுக்கு அதே மேலே காதல் இருக்கதாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வழுக்க மண்டைக்கிட்ட ஏதோ சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு பதறது அவன் கொஞ்சம் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறானே இப்படி விட்டுட்டு போறானே படுபாவி பயலே உனக்கு அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா அப்போதான் தெரியுது நான் எந்த இடத்துல உன் மனசில் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் இப்படி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பதறி போயிட்டு வில்லே கிட்ட உனக்கு எதுவும் ஆகலையே உனக்கு யார் வாட்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பொம்மையில் யாரோ கேமரா வச்சுருப்பாங்க போல இருக்கு. இவ ஆக்டர்ஸ்னால கொஞ்சம் ஆளுங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது வழக்கம். இப்படியே இருக்கிறப்போ இவ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த வழுக்க மண்டை நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வர இல்லைங்க என் பாஸே போயிட்டாரு இனிமேல் எனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு இவ போகிறப்போ இல்லைம்மா கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணணும்ல நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் உங்ககிட்ட தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல அவர் ஒத்துக்கிறாப்புல. இப்படி இந்த பக்கம் இருக்க இந்த வில்லி வேற எனக்கு தூக்கம் வர மாட்டேக்கு யாரோ நான் பார்க்குற மாதிரி இருக்கு நைட் ஃபுல்லாக என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்மளுடைய ஹீரோவும் சரி ஓகே நீ இங்கே இரு நான் இங்கே இருக்கேன் நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்டில் விழுந்தெல்லாம் கடந்திருப்பான். அப்போ தான் வந்து இந்த வில்லி என்ன பண்ணியிருப்பான்னா நம்ம ஹீரோ வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பான். நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாத இது மாதிரி நீ வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருப்பா. அதனால தான் நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு நன்றி கடனோட இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மனசெல்லாம் வலிக்குது ஹீரோ விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோயின் பார்க்குறா செம்ம காண்டாகுது. உன் காலை நான் எதுக்குடா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வந்து அட்டன் பண்ணாமல் வச்சிடுறா. இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப பதறுது அங்கே தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த வழுக்க மண்டைக்கு கால் பண்ணால் வழுக்க மண்டையே நம்ம ஹீரோவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால தான் நம்ம ஹீரோயினை வச்சு நம்ம ஹீரோ ஆட்டம் காமிச்சிருக்கான். அப்போ இது மாதிரி ஹீரோயின் என்னன்ற மாதிரி கேட்க உன் ஆளை வந்து டாக்ஸி பிடிச்சி அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் காலையில் நம்ம வில்லியை தான் காட்டுறாங்க. வில்லி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறா எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதனால் உங்கள் கரியரே பாதிக்கும்னு சொல்கிறப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது எனக்கு அவன் தான் முக்கியம். இவன் என்ன பண்ணி வச்சிருப்பானா நம்ம ஹீரோ வந்துட்டு போனதை வந்து பப்ளிக்காக போட்டுவிட்டு இவளுக்கும் ஹீரோக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்க மாதிரி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கா. இது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஏதோ ஃபைலை கொடுக்கறதுக்காக வரா. அப்போ ஃபைலை கொடுத்துட்டு இவ கிளம்ப நம்ம ஹீரோ கேட்குறா நைட் நான் கால் பண்ணனே எதுக்கு நீ அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க
கால் வந்துச்சு. பட் என் காதுல விழுகல அப்படின்ற மாரி இவ சொல்றப்போ, "ஓ! அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையேன்னு" சொல்றப்போ, "வேற எதுவும் இல்லன்னா நான் கிளம்புறேன். வெட்டியா பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ போறா. அவன் "ஒரு நிமிஷம் நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு க்ளோஸா ஹக் பண்ணிட்டு, "என்ன உனக்கு என்ன பொசசிவ்வா இருக்கா? அதுக்கு தான் என் கால நீ அட்டெண்ட் பண்ணலையா?" அப்படின்ற மாரி கேட்க, உடனே இவ பதறி போறா. "ச்சே! அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீயே ஒண்ணு நெனச்சுட்டு நீயே ஒண்ணு பேசாத லூசு மாரி" அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போக, இங்க ஹீரோக்கு ஒரே குஷியா இருக்கு. நம்மள லவ் பண்றா. அதுதான் பொசசிவ் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கான். இப்படியே ஆஃபீஸ் ஃபுல்லாவே வந்து அந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மீடியா மூலியமா போட்டுட்டாங்க. ஒரு பிரபல நடிகை வந்து ஒரு சிஇஓ கூட தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு, இந்த நியூஸ வந்து நம்ம லிண்டோவும் பார்த்துட்டு ரொம்ப காண்டாறான். இங்க வந்து ஹீரோயினோட அக்காவும் பார்த்துட்டு காண்டாறா. ஏன்னா ஹீரோயின் வந்து மனசுல இந்த ஹீரோ தான் இருக்கான் அப்படின்றது லின்லுக்கும் அவங்க அக்காவுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஹீரோயின் இத பார்த்தா ரொம்ப மன கஷ்டப்படுவாளேன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப சொல்றாரு, "என்னப்பா உன் ஆளுக்கு தெரிஞ்சா எதுவும் வருத்தப்பட மாட்டாளா? இப்படிலாம் நியூஸ் எல்லாம் வெளிய வந்திருக்கே" அப்படின்ற மாரி கேட்க, இல்லப்பா இருக்கட்டும். அவ ஒண்ணும் வருத்தம்லாம் படமாட்டா. பார்த்துக்கலான்னு" சொல்றப்போ, "இல்லப்பா லவ் லைஃப்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் வரலாம். ஆனா சந்தேகம் இந்த மாரி பிரச்சனை வரக்கூடாது. இது இப்பயே நீ பேசி தீர்த்துடு. இல்ல இதுவே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா வரும். நீயும் அவளும் பிரிஞ்சு போறதுக்கு." அப்படின்ற மாரி இங்க கரெக்ட்டா சொல்ல, நம்ம ஹீரோ பெருசா எடுத்துக்காம அவ எதுவும் நெனச்சுக்க மாட்டா. அப்படின்ற மாரி உதாசீனப்படுத்துறான். ஏன்னா, நம்மளுடைய வில்லிக்கு அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்றான் மீடியா முன்னாடி. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போயிட்டுருக்கா. அப்ப கரெக்ட்டா வில்லி ஃபோன் பண்ணிட்டு காலைல உன்ன மீட் பண்ணுவான்ற மாரி உயிர வாங்க, இவ வரமாட்டேன்னு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சரி காலையில எந்திரிச்சோனே என்ன சொல்றான்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மீட்டிங்க்கு வரா. வந்து உட்காந்தா இவ ரொம்ப அருமை பெருமையா அவனும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்படி இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நாங்க வாழ்ந்துட்டோம் அப்படின்ற மாரிலாம் உடான்ஸ் விட்டுட்டு இருக்க, ஹீரோயின் ஒரே வார்த்தையில சொல்லிர்றா, "நான் அவரோட அசிஸ்டன்ட் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க." இது சொல்றதுக்கு தான் காலங்காத்தால என்ன கூப்பிட்டியா? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லன்னு சொல்லி நினச்சுக்கிட்டியா? சரி உன் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்னோட கங்ராச்சுலேஷன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவ பாட்டுல ஆஃபீஸ்க்கு காண்டா போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம டாங்க தான் காமிக்கிறாங்க. டாங்கும் ஹஸ்பண்டும் இன்டர்வியூ போனா எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோ மாரி பெரிய கம்பெனிலேருந்து இவன் ஏன் வெளிய வந்தான்ற சந்தேகம். இப்படியே வந்து இருக்க, ஹீரோயின் ஆஃபீஸ விட்டு வரா. டாங்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறா. "என்ன மன்னிச்சிடு" அப்படின்ற மாரி கேட்க, "நான் ஏம்மா உன்ன மன்னிக்க போறேன்?" அப்படின்ற மாரி இவ சொல்றப்போ, "இல்ல எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டுக்கு. தயவு செய்து சிஇஓ கிட்ட சொல்லி எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் வேலை வாங்கி கொடு ப்ளீஸ். அவர் எந்த தப்புமே பண்ணல." அப்படின்ற மாரி சொல்ல, "ஏம்மா இந்த கம்பெனி என்ன என் கம்பெனியா? நான் சொன்னோனே அவன் சேர்த்துக்கிறதுக்கு? நீ வேணா போய் ரெக்வெஸ்ட் பண்ணும்மா. என்ன ஆள விடும்மா தாயே! நீ பண்ண பிரச்சனையே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போக, இந்த பக்கம் 2 காதல் ஜோடிய தான் காமிக்கிறாங்க. நம்ம குவானியும், டேயும். இவங்க வந்து மூவிக்கெல்லாம் வராங்க. அப்படியே ஹாரர் மூவி பார்க்குறாங்க. இந்த பிள்ளைக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல சாஞ்சுக்குது. அவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த பக்கம் எப்படியும் ஒரு லவ் டெவலப் ஆக, இங்க வந்து நம்ம லின்லும் வந்து வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேவர் கேட்குறா. அது மாரி டாங்குடைய ஹஸ்பண்ட வந்து, "நீ வந்து வேலைக்கு சேர்த்துக்கோ. என்னோட ஃபைல திருடுன இல்லையா? அதுக்கான தண்டனை." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினோட அக்காவும் சொல்றா, "சேர்த்துக்கோ, சேர்த்துக்கோ. அப்பதான் உன்ன மன்னிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்ல, இங்க டாங்குடைய ஹஸ்பண்டுக்கு காலையிலே கால் வந்துடுது. இது மாரி நம்ம லிண்டுவோட கம்பெனியில இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம லிண்டுவோட கம்பெனி பேர கேள்விப்பட்டோனே டாங்க யோசிக்கிறா, ஹீரோயின் தான் அத பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிறப்போ ஹீரோவோட ஆஃபீஸ காமிக்கிறாங்க. நம்ம டாங்குடைய ஹஸ்பண்ட் வந்து நம்ம லிண்டு கம்பெனில சேர்ந்தத நினைச்சு இவங்கலாம் டென்ஷன் ஆறாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்ல இருந்திருப்பான். இப்போ வந்து ஆப்போசிட் கம்பெனிக்கு போறப்போ ரகசியத்த வெளிய சொல்லிடுவானான்னு சொல்லிட்டு இவங்கலாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய டே என்ன பண்றான்னா, ஒரு ஃபைல கொண்டு வந்து குடுக்க, "அவ எங்க போயிட்டா?" அப்படின்ற மாரி ஹீரோயின கேட்க, அவங்க அக்காவுக்கு பர்த்டேனால அவங்க கிளம்பி சீக்கிரமாவே போயிட்டாங்கன்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோக்கு செம்மையா காண்டாகுது. ஏன்னா ஹீரோயின் பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அசிஸ்டன்ட்டா வச்சிருக்கான் போல இருக்கு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. இங்க வந்து நம்ம லிண்டு வீட ஃபுல்லா நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "என்னடா நீ இவ்ளோ வேலை நீ தான் பார்த்தியா? நம்ப முடியலையேன்னு" சொல்ல, "நான் தான் பார்த்தேன்னு" சொல்றப்போ, பர்த்டே கேர்ளும் வந்துட்டாங்க. அப்படியே ஒயின் எல்லாம் ஊத்தி எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா வந்து ஹீரோயினோட அக்காவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா, "இந்த லியோ தான் பண்ணியிருக்கா. உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வேற வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வாங்கன்னு" சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. லிண்டு கண்ண காமிக்கிறான், "போய் தொல. அப்பதான் உன் தங்கச்சி கூட பேச எனக்கு டைம் கிடைக்கும்னு" சொல்லிட்டு, இவளும் அத புரிஞ்சுக்கிட்டு, "நான் வர ரொம்ப லேட் ஆகும். நீங்க பொறுமையா
சாப்பிட்டுட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்ருங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒயினெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளையும் அவன் வர சொன்ன இடத்துக்கு போனா ஒரு பார்ட்டியும் காணோம், ஒண்ணுத்தையும் காணோம், எம்ப்டியா இருக்கு. கொஞ்சம் தூரம் போனா அங்க ஏதோ செட்ட போட்டுட்டு இந்த பைபிள்ல பாடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்து இவ ரொம்ப சர்ப்ரைஸா ஆயிடுறா. இவ பேர வச்சு நல்லா பாடி ஹேப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு, நீங்களும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து பாடுங்கன்ற மாரி இந்த லியோ சொல்ல, இவங்க 2 பேரும் இப்படியே பாடுறாங்க. இப்படியே 2 பேத்துக்குள்ள ஒரு குட்டி கனெக்ஷனும் ஆகுது. இப்படியே நம்ம ஹீரோயின் கேக் எடுக்க, நம்ம லிங்கு சொல்றான், "இவ்ளோ பெரிய கேக்கா இருக்குன்னு சொல்லிட்டு, இது எப்படி காலி பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, கேக்க தூக்கி ஹீரோயின் மூஞ்சில அப்ப, பதிலுக்கு நம்மளுடைய ஹீரோயினும் கேக்க தூக்கி லிண்டு மூஞ்சில அப்பி, இப்படி 2 பேரும் விளையாடுறப்போ தடுமாறி லிண்டு மேல ஹீரோயின் விழுந்துடுறா. லிண்டு கத்துறான், "இது மாரி என்னோட ஷர்ட் வந்து இதாயிட போது, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இத நம்ம ஹீரோ வேற பாத்துடுறான். ஹீரோயின் பார்த்தா யாரோ ஷூ தெரியுதே அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறா பாருங்க. ஹீரோ அப்படியே டெவிலாட்டம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க லிங்கு எவன்டா அது அப்படின்ற மாரி பார்க்க ஹீரோ திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ டைரக்ட்டா உள்ள வந்துட்டு, "எங்க போயிட்டா உன் அக்காக்காரி?" அப்படின்ற மாரி கேட்க, "அவ வெளிய போயிருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, "ஓ! இங்க பர்த்டே கேர்லே இல்ல. உங்களுக்கு தான் பார்ட்டியா இருக்கு. சரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க." அப்படின்ற மாரி ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல சொல்லிட்டு போறான். ஹீரோயின் குடுகுடுன்னு ஓட லிண்டு சத்தம் போடுறான், "நீ எதுக்கு போய் அவனுக்கு கிளாரிஃபைலாம் பண்ண தேவையில்ல. அவன் தப்பா நெனச்சா நெனச்சிட்டு போட்டுன்னு" சொல்றப்போ, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளிய போறா. நம்ம ஹீரோ போயிட்டுருக்க, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ நெனைக்கிற மாரி எங்களுக்குள்ள எதுவும் தப்பா நடக்கல. அது போக நாங்க 2 பேருமே நீ நெனைக்கிற மாரி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு லிண்டுவும் நானும் அப்படின்னு ஃப்ரெண்டுன்னு இவ சொல்ல வரா. ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, "எப்படி 2 பேரும் ஒண்ணா வந்து ஒரே சோஃபால இருப்பீங்க. நான் தப்பா நெனைக்கக்கூடாது. மத்தவங்க பார்த்தா இத எப்படி நெனைப்பாங்க? அப்படிதான் நானும் நெனைப்பேன். நீ வந்து பெரிய உத்தமி மாரி பேசாத. அவன் கூட என்ன நீ இத மாரி ட்ரெஸ் போட்டு ரொம்ப க்ளோஸா இருக்க. என்ன பார்த்தா மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற." அப்படின்னு சொல்றப்போ, "ஓ! இவ்வளதான் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லி இவ கோச்சிட்டு போறா. தப்பா பேசுறான்னு சொல்லிட்டு, ஹீரோ, "ஒரு நிமிஷம் நில்லு. இப்ப எங்க போற? சரி சொல்லிட்டு போ. 7 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குடி என்ன பிரேக்கப் பண்ண?" அப்படின்ற மாரி காரணத்த கேட்க, "இந்த நடுராத்திரி வந்து பர்த்டே கேர்ளுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு இந்த பிரேக்கப்ப பத்தி கேட்க தான் வந்தியா? அதெல்லாம் சொல்ல முடியாது. கெளம்பு." அப்படின்ற மாரி இவ சொல்ல, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். டாங்குடைய ஹஸ்பண்ட எதுக்குடி வந்து லின்லு கம்பெனில சேர்த்து விட்ட? நீ தான் சேர்த்து விட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து எனக்கு எதிரா பண்ற. உன் லின்லு நல்லா இருக்கணும், நான் நாசமா போணுமா?" அப்படின்ற மாரி கேட்க, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒர்க் வேற, பர்சனல் வேற. அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் இப்படி பண்ணுனேன். நீ தப்பா புரிஞ்சுக்காத." அப்படின்னு சொல்றப்போ, "நீ எதுவுமே பேசாத. நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிடுவேன் உன்னைய. எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போயிடுச்சு. என் மனச கஷ்டப்படுத்துறதே உனக்கு வேல." அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுல கோச்சிட்டு போக, இதெல்லாம் லிண்டு கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஹீரோயினுக்கு வாக்கு குடுத்த மாரி நம்ம டிண்டு காலையில ஒரு மீட்டிங்க வர வச்சு, நம்ம டாங்குடைய ஹஸ்பண்ட அந்த கம்பெனிலே மிகப்பெரிய பொசிஷன் குடுத்துருப்பாங்க. அதே பொசிஷன வந்து இப்ப டாங்குக்கு குடுத்து வெல்கம் பண்ண, இப்போ வந்து டாங்குடைய வந்து தம்பி சித்தப்பா பையன் வந்து டென்ஷன் ஆறான். "இவன எதுக்கு உள்ள சேர்த்தன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. அவன் திறமையான பையன். கண்டிப்பா அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான் நம்மளுக்காக." டாங்குடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லிண்டு போயிட்டு தான் தம்பிய சமாதானப்படுத்துறான். "விடு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் ப்ராப்பரா வேல பார்ப்பான். நம்பிக்கை தான் எல்லாமே." அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயின மேல வர சொல்றான். கொஞ்சம் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் குடுக்குறான். ஒரு புது புது கம்பெனிங்களுக்கு புது புது ப்ரப்போசல் குடுத்து அவங்கள கிளையண்ட்டா எடுத்துக்கிறணும், தான் பொருள விக்கிறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லி, ஒவ்வொரு கிளையண்ட் கிட்டயும் நீ போய் டீட்டெயில்லாம் எடுத்து சேகரிச்சு என்கிட்ட கொண்டுட்டு வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு கிளம்புறா. பேப்பரெல்லாம் கீழ போட்டுடுறா. அத வந்து நம்ம எடுத்து குடுக்குறாப்ல. அப்ப அந்த பேப்பர்லாம் என்ன பேப்பர் அப்படின்ற மாரி கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு, ஹீரோயின பார்த்து பத்திரம் ஏம்மா இப்படி கீழ போட்டன்ற மாரி கேட்க, நைட் சரியா தூங்கல அப்படின்ற மாரி இவ சொல்றா. இப்போ வந்து ஹீரோவ பார்த்துட்டு கேட்குறான், "எதுக்கு நீ வந்து நம்ம லின்லுவோட கம்பெனியோட போட்டி போட்டுட்டு இருக்க? நம்மளுக்கு என்ன கிளையண்ட்டா கிடைக்க மாட்டாங்க? அவன் கிளையண்ட் எதுக்கு நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது தேவையில்லாத வேல. அது போக ஹீரோயினுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோயேன்." அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோ என்ன பண்ணி வச்சிருக்கான்னா, லின்லு கம்பெனில வந்து நெறைய கிளையண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் ஹீரோவுடைய கம்பெனில இழுத்துக்கிறணும். அதுவும் ஹீரோயின் மூலியமாவே எடுத்துக்கணும். அது லின்லுக்கு குடுக்குற மிகப்பெரிய செருப்படி. நேத்து நைட்டு 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறத பார்த்துருப்பான் இல்லையா? அதுக்கு பழிவாங்க தான் நம்ம ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்படியே வந்து "ஏன் இப்படி பண்ற? உங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை உனக்கும் இந்த ஹீரோயினுக்கும்?" அப்படின்னு சொல்றப்போ, "இதுக்கெல்லாம் காரணம் லின்லு தான். அவ வந்து பிரேக்கப் பண்றப்போ எதுக்கு என்ன பிரேக்கப் பண்றா? அப்படின்றத அவ சொல்லவே இல்ல. ஒருவேள அவன்கிட்ட பணக்காசு இருந்தனால தான் பிரேக்கப் பண்ணாளோ என்னமோ?" அப்படின்ற மாரி லின்லு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அதனால தான் ஹீரோயின் அவன் பக்கம் போயிட்டா. நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கும். நம்ம ஹீரோயின் கிட்ட எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்ற மாரி ரீசன் கேட்டிருப்பான் ஃப்ளாஷ்பேக்ல. அவ சொல்லியிருக்கவே மாட்டா. லின்லுவ பார்த்து அவன் செம்மையா காண்டாயிருப்பான். இவனால தான் வந்து இவ நம்மள பிரேக்கப் பண்ணிட்டா. நம்ம மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு லின்லுவ வந்து அடிச்சு தூக்கணும். அவன விட நம்ம பணக்காரனாயி டாப் கம்பெனியா இருக்கணும். அது வந்து நமக்கு ஹீரோயினுக்கு குடுக்குற ஒரு நல்ல ஒரு பதிலடி அப்படின்ற மாரி நெனைக்க, இது நடுவுல லின்லு தான் ரொம்பவே பாவம்.
பாவம் இது எதுவுமே தெரியாமல் அடி வாங்கிட்டு இருக்கிறது லிண்டு தான். இப்படியே நம்ம ஹீரோ பாஸ்ட்டில் வந்து நம்ம ஹீரோயினை நோக்கி ஓடி இருப்பான். நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு பிரேக்கப் பண்ண சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லாமே போயிருப்பான். அப்படியே அவன் கீழே விழுந்திருப்பான். அவன் மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெறுப்பாக இருக்கும். அதனால தான் வந்து லிண்டு கம்பெனி எப்படியாவது அடித்து தூக்கணும், நம்ம ஹீரோயின் கையை வச்சே அவளுக்கு தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹீரோ கொஞ்சம் வில்லத்தனமாக தான் நினைக்க, இந்த பக்கம் நம்மளுடைய லிண்டுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிய வந்துருச்சு. இந்த கிளைண்ட் எல்லாம் கொஞ்சம் போகிறது. இப்படியே வந்து லிண்டு ஒரு பக்கம் சேடாக இருக்கிறப்போ ஹீரோயினோட அக்கா சத்தம் போட்டுட்ருக்கா. அதெல்லாம் ஹீரோ பையன் வேணும்ட்டுனே பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல, பிஸ்னஸில் இதெல்லாம் சாதாரணம் விடு அப்படின்ற மாதிரி லிண்டு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இருந்தாலும் நம்ம லிண்டுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஹீரோ பையன் பண்ணுறது. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு கிளைண்ட்டாக போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் வந்து கம்பெனி எந்த கம்பெனியில் வாங்கினோன்னா லிண்டுவோடைய கம்பெனியில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எழுதி கொடுக்க ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்குறா, எதுக்கு வந்து வந்த எல்லாருமே லிண்டுவோடைய கம்பெனியை தான் மென்ஷன் பண்ணுறாங்களா, அங்கே எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ண, எதுக்கு அவங்க எல்லாரும் ஹீரோ அந்த லிண்டுவோடைய கம்பெனியை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்போ, ஏற்கனவே அவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க, புதுசாக நம்மக்கிட்ட வாங்குறதுனால சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவன் சமாளிக்க, இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு ஓரமாக உறுத்திக்கிட்டே இருக்கு, அவன் போய் சொல்கிறானா என்னன்னு தெரியலன்னு. இந்த பக்கம் லிண்டுவோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்க, இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் இருக்கா, அக்கா லேட்டாக வரா, எதுக்குக்கா நீ இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்கிறப்போ, ரொம்ப ஓவர் டைம் வேலை செய்கிறதா இருக்குது, உனக்கிட்ட வந்து ஹீரோ சொல்லியிருக்க மாட்டான், அவன் கம்பெனியில் கிளைண்ட்டே கிடைக்காத மாதிரி எங்கள் கம்பெனி கிளைண்ட்டை ஃபுல்லாக அவன் இழுத்துக்கிட்டான், இதனால எங்கள் கம்பெனியில் எவ்வளோ வந்து பிரச்சனை தெரியுமா, லிண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இதுதான் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பா, நான் ஹீரோ சொல்லியிருக்க மாட்டான். இப்படி ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, இப்படியே வந்து காலையில் ஆகுது. இந்த ஹீரோ பையன் வந்து இந்த வில்லி கூட அப்படியே பப்ளிக்கில் வந்து 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரி எல்லாரும் முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க, இப்படி கிளம்பி வந்து போயிட்டு இருக்கான் வேலை முடிஞ்சோடனே. அப்போ யாரும் வந்து வெளியே நிற்கிறாங்க இந்த வில்லியை தேடி. அவங்க யாருன்ற மாதிரி கேட்குறப்போ, தெரியல ரீசன்ட் டேஸில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்போ, யாருன்றதை என்னன்றதை விசாரித்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கிளைண்ட்டோடைய அந்த டீட்டெயிலெலாம் எடுத்துட்டு அவன் மனசில் என்ன டிசைட் பண்ணியிருக்கான்னு தெரியல. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ போக விடாமல் என்னென்ன வேலை பார்க்க போகிறாருன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த ட்ராமா ரொம்ப ஸ்லோவாக போயிருந்துருக்கும். இனிமேல் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும், நல்லாவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள்.